41 நாட்கள் வந்து தடை செய்யப்பட்ட, அதாவது டாஸ்மாக் கடைகள் மூடி வைக்கப்பட்டிருந்தது கொரோனா காலகட்டத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில். ஆமாம். கொரோனா முதல் அலையில். இதே கொரோனாவில் அதிக பேர் மரணம் அடைந்தது வந்து கொரோனா 2வது அலையில். அப்போ வந்து திமுக ஆட்சி வந்துருச்சு 21ல். அந்த நேரத்தில் போய் குடிக்கும் போது 20 ரூபா கட்டிங்க்கு கூட, 30 ரூபா கூட, பாட்டிலுக்கு 40 ரூபா கூட, நீங்கள் 100 ரூபா பாட்டில் கூடனாலும் கொடுத்து குடிப்பதற்கு தயாராக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்களே. எவ்வளவு பெரிய மோசமான செயல் நினச்சி பாருங்க. அந்த இடத்துல குடிக்கக்கூடாதுங்கிற சட்டத்திட்டமும் சரியா இல்லை. அங்கேயே வாசலே நின்று அங்கே பக்கத்து கடையில் ஒரு கடையில் இந்த கிளாஸை வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே போதையிலே தான் நிற்கிறாங்க. அப்போ பேருந்து நிலையத்தில் போதையில் நின்னா அங்கே எப்படி பெண்கள் போக முடியும், வர முடியும்? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து முழுவதுமாக காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. அதே வழியில் தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்று காவல்துறை அரசாளர்களோட ஆட்சியில் இருக்கவங்களோட கைப்பாவையாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தாங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எது உண்மையாக மக்களுக்கு பயனளிக்குங்கிறத பண்ணாமல், எது உங்களுக்கு பயனளிக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு பயனளிக்கும், நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறத நோக்கி மட்டுமே தான் திமுக நினச்சிது. அதனால தான் சென்ற முறை வந்து பொய் வாக்குறுதிகளை அள்ளி இறைச்சி மக்களை வந்து பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த 2021 தேர்தல் வந்து அப்படி. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திரு மு ராஜேஸ்வரி அவர்களை தான் சந்திக்க போறோம். விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுல இருக்குது, சில நேரங்கள்ல வந்து பொது சேவையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள். அது சம்பந்தமா தான் வந்து இப்போ ராஜேஸ்வரி மேடம் சந்திக்க போறோம். மேடம் வணக்கம். 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 2 நாட்களுக்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா ஆவடி அருகில் உள்ள இந்த திருநன்றூர் இருக்கு இல்லைங்க மேடம், அங்க இருக்கக்கூடிய திருநன்றூர் நகராட்சியுடைய கவுன்சிலரான அனிதா அழகேசன் 21வது வார்டில் இருக்கவங்க, அவங்க வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கிட்ட வந்து அந்த வார்டில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சூவேஜ் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாக்னன்ட் ஆகிடுது, அது எடுக்கணும் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் எடுக்காத தொட்டு அவங்க வந்து தீ குளிக்க முயன்றிருக்காங்க. சரி, அப்போ வந்து அவங்க தடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவுன்சிலர் 27 வார்டு 27ல் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் அதுக்கப்புறமா அங்கே இருக்க அவங்க கட்சிக்காரங்களை வந்து வீட்டு பூந்து அவங்கள தாக்கி இருக்கிறாங்க. அவங்களையும் அவங்களுடைய கணவர் அழகேசன் 2 பேரும் தாக்கப்பட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சட்ட ஒழுங்கு வந்து இன்னைக்கு சந்தி சிரிக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அது அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களையே இவங்க தாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு இருக்குது? இப்போ அனிதா அவர்கள் வந்து 21வது வார்டு கவுன்சிலராக அவங்க பல முறை வந்து பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்திருக்காங்க. இது மாதிரி மழைநீரில் கழிவுநீர் கலக்குது, அதுக்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சாலே அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த தண்ணியில் வந்து தத்தளிச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வர முடியாமல் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர்களை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலர்கிட்ட தான் அவங்க மக்கள் வந்து கவுன்சிலர்கிட்ட தான் எல்லா குறைகளையும் சொல்லுவாங்க. கவுன்சிலர் வந்து நகராட்சி நிர்வாகத்திட்ட முறையிடுறாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்கட்சி கவுன்சிலர் உள்ள இடத்துல அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும், அவர்களுடைய பெயரை வந்து நம்ம வந்து எப்படியாவது அவங்க அடுத்த முறை வெற்றி பெறக்கூடாது, தேர்தலில் மக்களுக்கான என்னென்ன குறைபாடு இருக்கோ அதையெல்லாம் அதிகப்படுத்துறது. மழை நீரில் தத்தளிக்கட்டும், பவர் கட் ஆகட்டும், ரோடு சரியாக போடாமல் விட்டுறது, அவர்களுக்கு மட்டும் அந்த மாதிரி மிக ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்று திமுக இங்கு மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் நினைக்கிறதாக எதிர்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் சொல்றாங்க. அந்தந்த பகுதிகளில் உள்ள மாநகராட்சியா இருக்கட்டும், நகராட்சியா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஊராட்சியா இருந்தா கூட அங்கங்க எதிர்கட்சியில பொறுப்பில் இருக்கவங்களுக்குன்னு சொல்லி அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளையோ மக்களுக்கான பிரச்சனைகளையோ தீர்ப்பதற்கான வழிகளை அரசு வந்து செய்ய மாட்டேங்குதுங்கிற இடம் இருக்கு. அவங்க அதிகாரத்தில் இருந்தாலும் அரசாள்றவங்க வேற கட்சியா இருக்கிறதுனால இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் என்னன்னா, ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியலை போய் ரொம்பவே அது அசிங்கம் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு மக்கள் பாதிக்கிறாங்கங்கும் போது மக்களுக்காகத்தான் எல்லாருமே செயல்படணுமே தவிர, இந்த இடத்துல இந்த கவுன்சிலர் எதிர்கட்சி கவுன்சிலர், அப்ப இந்த இடத்துக்கு நம்ம இதை செஞ்சு கொடுக்க கூடாது, மக்கள் அவதிப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன நினைக்கிறது? இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வெறுப்படைஞ்சிருக்காங்க, தொய்வடைஞ்சிருக்காங்க. அவங்க சொன்ன எதையுமே அவங்க செஞ்சு கொடுக்கலங்கிறதுனால தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் அளவுக்கு நான் வந்து தீயிட்டு குளிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அனிதா அவர்கள் முயற்சி செய்திருக்காங்க. எப்படியாவது வேற எப்படி அவங்க மக்களுக்கானவர் நிரூபிக்க முடியும்? நீங்கள் அவங்களோட மன உளைச்சலை பாருங்கள். ஒருத்தர் மக்கள் நம்பி ஓட்டு போட்டு தேர்வு பண்ணி கவுன்சிலர் ஆக்கிட்டாங்க.
ஆனால் அவங்க வீடு தேடி வந்து இந்த மாதிரிங்க இந்த மழையில் எங்களால் வெளியில் வர முடியல, ஒரே நாற்றமாக இருக்குது, இதனால கொசுக்கள் வருது, பிள்ளைங்களுக்குலாம் ஃபீவர் வருது, ஜுரம் வரதுக்கான வாய்ப்பு, நிறைய காய்ச்சல்லாம் பரவுது, வைரஸ் காய்ச்சல் விஷ காய்ச்சல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் இதுக்கு பொறுப்புன்னு கவுன்சிலர்கிட்ட சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த கவுன்சிலர் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியணும். ஆக்ஷன் எடுக்க முடியலைங்கிறப்ப ஒரு விரக்தி நிலைக்கு போயிட்டாங்க. அந்த விரக்தி நிலையில் அவங்க எடுத்த அந்த செயலை நான் வந்து சரின்னு சொல்ல வரல, அதாவது தற்கொலை முயற்சி பண்ணிக்கிற மாதிரி பண்றதுங்கிறத நான் சரின்னு சொல்ல வரல. ஆனால் அது வேறு வழியே இல்லை. வேற எப்படி வலியுறுத்தது, வேற எப்படி இந்த விஷயத்தை வந்து அரசு வரைக்கும் கொண்டுட்டு போறதுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. இது அது ஒரு நகராட்சியில் ஒரு வார்டு தானே, அட்டென்ஷன் சீக்கிங் ஆட்டம் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா there is no other optionங்கிற மாதிரி என் உயிர் போனாலும் பரவாயில்ல. அப்ப அவங்க எவ்வளவு அளவுக்கு மக்களை நேசிக்கிறவரா இருப்பாங்க. கரெக்ட். அப்ப அந்த இடத்தையும் பார்க்கணும். அது மாதிரியான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அது வந்து அந்த லோக்கல் ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு பெரிய பெயரை உருவாக்கி கொடுத்துருக்கோம். நமக்காக இவங்க உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை அதிமுக கவுன்சிலருக்கு ஏற்படுத்தி இருக்கோம். அந்த நற்பெயரை பார்த்தோன்னா இவர்களுக்கு நற்பெயர் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயர் தானே. கெட்ட பெயர்னா அவங்க செய்த செயல்னால ஏற்பட்ட கெட்ட பெயர். மக்களுக்காக அவங்க வந்து அந்த எந்த சாங்ஷனும் பண்ணாம, எந்த செயல்களையும் செய்யாம, எந்த நடவடிக்கையும் எடுக்காம, நம்ம கூட பார்த்தோம் இன்னும், அதாவது வயர்ல கால் வச்சு ஒரு துப்புரவு பணியாளர் இறந்ததை கூட பார்த்தோம் இந்த மாசத்துக்குள்ளேயே பாருங்க. அப்படியெல்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்கலங்கும் போது அவங்களுக்கு கெட்ட பேர், இவங்க பண்ணினதை பொறுத்து கெட்ட பேர் அதிகமாயிட்டு அந்த இடத்துல உள்ள கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக திமுகவினர் இந்த கவுன்சிலரை தாக்கியிருக்காங்க. அவர்களுடைய கணவர் அழகேசன் அவர்களையும் தாக்கி 2 பேரும் மருத்துவமனையில் அனுமதி செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க காவல்துறையில் போய் மீது எந்த வகையான நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி இவங்க வைத்த புகார், அதாவது வந்து இவங்க வந்து நகராட்சியில் வைத்த புகார் என்னன்னா வந்து அந்த மழை நீர் தண்ணியில் வந்து அந்த சாக்கடை நீர், அதாவது வந்து இந்த சூவேஜ் வாட்டர் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல மேடம். இப்போ அதான் சொல்கிறேன்னே, அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிற இடம் அது எதிர்கட்சிக்காரவங்க அங்கே பொறுப்பில் இருக்காங்க, அங்கே வந்து கவுன்சிலராக இருக்காங்கிறது தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது. இங்கே எல்லாரையும் சமமாக பார்த்து மக்களாகத்தான் பார்க்கணும். உங்களுக்கு வாக்களிச்சாங்க, உங்களோட கட்சியினரை தேர்வு செஞ்சாங்க செய்யலைங்கிறதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் அடுத்த கட்டம். இப்போது மக்களுக்கானவர்களாக நீங்கள் நடந்துக்கணும். அதை நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எதுவுமே செய்யலை தானே. பேக்கேஜ்னு இங்கே உள்ள மேயர், சென்னை மேயர் சொல்கிறாங்க. அங்கே உள்ளவங்களுக்கும் என்னென்ன பேக்கேஜுன்னு தெரியல. பட் எல்லாம் நாங்கள் மழை வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம், அப்படியே தண்ணி நிற்கவே நிற்காது, வெடிஞ்சு ஓடிடும் இப்படிலாம் சொல்கிறாங்க. வெறும் 1/2 மணி நேரம் மழைக்கு தாங்கலை சென்னை. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மழை பெஞ்சுதுன்னா டிராவல் பண்ணவங்க எல்லாம் ஸ்தம்பிச்சு அப்படியே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கா இல்லையா? நான் வந்து இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாலே, இப்போ உங்க அலுவலகத்துல தான் நான் இருக்கேன். உங்க அலுவலகம் இருக்கக்கூடிய நெற்கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சாலையை பார்த்தாலே அவ்வளோ குண்டும் குழியுமாகவே இருக்குது. அதுலேயே வந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் தேங்கியிருக்கு. பட் இத்தனை ஆண்டுகள் 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, 4.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் வந்து அதுக்கான சரியான முயற்சி எடுக்கல. கேட்டால் நாங்கள் ரோடு போடுறோம் தான் கார்பரேஷனில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான முயற்சி செஞ்சாங்களா இல்லை கண் துடைப்பாக இருக்கான்றது ஒரு கேள்விக்குறிதான் மேடம். இல்லை, முயற்சி எல்லாங்க, முயற்சியில் 2 வகை இருக்குல்ல. அந்த முயற்சிங்கிறது அவர்கள் கமிஷன் எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான முயற்சியாகத்தான் இருக்க தவிர, அந்த முயற்சி வந்து மக்களுக்கான இவர்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும், ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை. ஏன்னா மழை பெஞ்சு மழை மூலமாக ஒரு மின்கம்பி ஒயர் வந்து அதில் வந்து இறந்து போகிற அளவுக்கு இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய உலக அளவில் பேசுகிறாங்கன்னா எவ்வளவு பெரிய அவலம் தெரியுமா? இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. இங்கே தான் மலைக்குழி மரணம் நடந்துகிட்ருக்கு. இப்போ தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறத இவங்க எந்த இடத்துல என்ன பேசினாலும் நாம் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு மலை மல்றதுக்கு நாங்கள் மிஷின் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரே ஒரு மிஷின், அது எங்கன்னே தெரியல, அது எந்த இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் செய்தியாக தான் வந்தது. செய்தியாக, அதுவும் உதயநிதி அவருடைய தொகுதிக்கு மட்டும். நான் தான் சொல்றேன், இந்த பாகுபாடு இருக்கு பாருங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு, அவங்களுக்கு இருக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி எது மக்களுக்கு தேவைன்னு பார்க்கல. அந்த இடத்துல மக்கள் பிரதிநிதியை ப்ரொமோட் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சிருது. அது ஒண்ணுதான், அது எங்கன்னு பயன்பாட்டிலும் இல்லை. நான் சொல்ல வரேன். இங்க வந்து இவங்க போட்ட எல்லா திட்டங்களுமே ரோட்டை சரியான முறையில் போட்டு மக்கள் பயன்படுத்தணுங்கிறத விட எத்தனை வாட்டி கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், எப்படி அதை சரியில்லாமல் போடலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் போயிட்டுருக்கு. சரியில்லாமல் போட்டு அதில் வர கமிஷன்ஸ் அதிகமாகுது. அப்படிங்கிறதுனால இவர்கள் தேர்தல் நிதியை இது மாதிரி அரசு மக்கள் வரி பணத்தை வந்து தேர்தல் நிதியாக அவங்க மாற்றிட்டு இருக்காங்கிற ஒரு வைத்தறிச்சல் எங்களுக்குலாம் இருக்குது உண்மையிலேயே. குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஆளும் கட்சியினர் வந்து யாராவது எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாலே அவர்களை வந்து மிரட்டும் தோரணிலே இருக்காங்க. ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, இதே சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட ஒரு இடம் போர்கிட்ட தான் வந்து ஒரு சாலை வந்து குண்டும் குழியுமாக இருந்துச்சு. அதை போய் படம் பிடிக்க போயிருக்கார் ஒரு ஊடகவியாளர், தமிழ் ஜனம்
என்ற ஒரு சேனல், அவரை வந்து அங்கே இருக்க லோக்கல் ஆள் மிரட்டியிருக்காரு. அது வந்து ஃபுல்லாக அந்த டிஎம்கே ஆள் மிரட்டியிருக்காரு. அந்த செய்தி வந்து ஊடகத்தில் வந்துச்சு. பட் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறையினரும் எடுக்கவில்லை, திமுகவினரும் எடுக்கவில்லைன்றது தான் ஒரு இதுவாக இருக்கும். காவல்துறை வந்து கட்டுப்பாடு வந்து முழுவதுமாக திமுக இருக்குங்க. அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியல. இதே அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து முழுவதுமாக காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. அதே வழியில் தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்று காவல்துறை அரசாளர்களோட ஆட்சியில் இருக்கவங்களோட கைப்பாவையாக இருக்குது. யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், யார் மேலே எஃப்ஐஆர் போடணும், என்ன எல்லாம் பண்ணணும்னா அங்கே உள்ள திமுகவோட நிர்வாகியோடைய பர்மிஷன் வேணும். அவங்க அனுமதி கொடுத்தா தான் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை காவல்துறையினருக்கு இருக்கிறது மிகவுமே நான் வருத்தப்படுறேன். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா வேறு யாரை நம்பி மக்கள் வாழ முடியுங்க? இது ஒரு சர்வாதிகார போக்காக மாறிடும்ல. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்கள் மேலே இங்கே வந்து சட்டம் பாயும், நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் அந்த இடம் காவல்துறை தான் நம்பி இருக்கு. அந்த இடத்துல காவல்துறை மக்களுக்கானதாக இல்லை. இங்கே வந்து அங்கே உள்ள வட்ட பொறுப்புலேருந்து ஆரம்பித்து மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்களுக்கு கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் ரொம்பவே பாவம். எல்லாருமே இன்றைக்கி வந்து ஏன் திமுக ஆட்சியை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இது ஒரு மெயின் ரீசன். பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஒவ்வொருத்தருமே உணர்றோம். அதற்கு காரணம் இவரோட சர்வாதிகார போக்கு, எல்லா துறைகளையும் தனக்கு கீழே கொண்டுட்டு வர்றது. அந்த போக்குனால தான் இவங்க அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு இன்றைக்கி திமுக. சின்ன லெவலில் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தலைவரோ இல்லை அந்த பொறுப்பில் இருக்கவங்க, சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கவங்களே அவங்களுடைய அலட்சிய போக்கும் ஆணவமுமே வந்து திமுகவுக்கு ஒரு அழிவாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. 2026 எலெக்ஷனில் இதோட இம்பேக்ட் எந்த அளவில் இருக்கும் மேடம்? இன்றைக்கி வந்து போதைப் பொருள் புழக்கம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும், நீங்கள் மாநகரம், நகரம், கிராமம் இப்படிலாம் பிரிக்க வேணாம், தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாணவிகள் மத்தியிலையும் போதைப் பொருள்னால் என்னன்னு தெரிஞ்சுட்டு பயன்பாடை வந்து ஒரு 20% மாணவியர் பயன்படுத்த தொடங்கிட்டாங்கங்கிற அதிர்ச்சி ரிப்போர்ட்டை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 8% இருந்தது, இந்த கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ளே 24% மாறி இருக்கலாம். அதாவது சில பகுதிகள் அதிகம், சில பகுதிகளில் குறைவு. அப்போ ஆவரேஜாக அதோட பயன்பாடு வந்து 24%ங்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் 2 குழந்தைங்க இருக்கிற ஒரு தாயாகவும் இதை நினச்சி பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் வளர வளர ஒரு பயத்தை உருவாக்கி அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கி இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதற்கு அரசு தான் பொறுப்புன்னு நாம் சொல்கிறோம். அரசு என்ன சொல்லுது? நாங்கள் வந்து 2.0 3.0ன்னு சொல்லி போதையை ஒழிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன் அரசு காரணம்னு சொல்கிறோம்னா, இங்கே ஒரு போதைப் பொருள் புழக்கம் ஏற்படுவதற்கு யார் காரணம்? எங்கேருந்து வருது? எந்த பார்டர்லேருந்து வருது? அல்லது இங்கே யார் உற்பத்தி செய்கிறா? இங்கே எப்படி இவ்வளவு கிலோ கணக்கில் கஞ்சா கிடைக்குது, எல்லா போதை ஊசியும் கிடைக்குது, மெத்தபட்டமைன், அது இது என்னென்னமோ பெயர் சொல்லக்கூடிய வெளிநாட்டில் பயன்படுத்தக்கூடிய வித்தியாசமான போதைப் பொருள்கள்லாம் எப்படி தமிழகத்துக்குள்ளே வந்துச்சு? ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் நிர்வாகம் பண்ண தெரியல, மக்களை பாதுகாக்க தெரியல, காவல்துறையால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க, இப்படி தான் எடுத்துக்க முடியும். இல்லை தெரிஞ்சே செய்கிறீங்கன்னா இதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை திமுகவில் முக்கிய நபர்கள் குடும்பமாக இந்த போதைப்பொருள் புழக்கத்தினால ஒரு மிகப்பெரிய பணத்தை வந்து ஈட்டி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத உணர்றோம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே இருக்கணும். அதனால தான் இதுக்கு முழுவதுமாக அரசு தான் பொறுப்பு இருக்கணும். இதில் வந்து ஒழுங்கு சீர்கேட்டிற்கு அடிப்படை காரணமாக இன்றைக்கி இருக்கிறதே போதை புழக்கமும் டாஸ்மாக் மதுக்கடைகளும் தான். கனிமொழி மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா நான் வந்து தமிழ்நாட்டை பார்க்குறேன்னு சொல்லி மேடை போட்டு பேசினாங்க. இன்றைக்கி அவங்க எங்கே? ஏன்னா இவங்க நீங்கள் போதைப் பொருளுக்கு நீங்கள் போயிட்டீங்க, ஒரு ஒயின் ஷாப்பே 10 மணிக்கு மேலே திறக்கக்கூடாதுன்னு இருக்க நைட்டில் அதையே இவங்களால் க்ளோஸ் பண்ண முடியல. அந்த கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய அந்த மதுவையே இவங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னும் போது இவங்களால் வந்து போதைய வஸ்து பொருட்களோட நடமாட்டத்தை குறைக்க முடியுமா? அது சரியான கேள்வி தான். ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையில் 10 ரூபா நாங்கள் வந்து டெபாசிட் வாங்குறோன்னு ஒரு அமைச்சர் முத்துசாமி அவர்கள், அந்த துறை அமைச்சர், அவர் பேசுகிறாரு. கேவலமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன் மேடம். அதாவது நான் என்ன கேட்குறேன், சரி 10 ரூபா டெபாசிட் வாங்கிட்டீங்க, பாட்டில் கொண்டு வந்து கொடுக்கும்போது எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபாயா 20 ரூபாயா? 20 ரூபா தான் கொடுக்கணும். ஆனால் எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபா கொடுக்குறது அதிசயம், அதுவே கொடுக்க மாட்டாங்களே. இல்லை நான் கேட்குறேன், அமைச்சர்கிட்ட கேட்குறேன். 10 ரூபா பாட்டில் திருப்பி கொடுக்கறதுக்கு டெபாசிட்டாக இருந்தால்
பாட்டில் திருப்பி கொடுக்கும்போது 10 ரூபா கொடுக்கணுமா 20 ரூபா கொடுக்கணுமா? 20 ரூபா கொடுக்கணும், நீங்கள் 10 ரூபா தான் கொடுப்போன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அது எப்படி டெபாசிட் ஆகும்? கேட்குறவங்கெல்லாம் என்ன முட்டாளா, மதி இழந்தவர்களா? இது மாதிரியெல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. இது நான் அடிக்கிற கொள்ளைய நியாயப்படுத்துறதுக்கு ஒரு சரியான நியாயப்படுத்தினாலும் பரவாயில்ல, இவ்வளோ கேவலமான ஒரு நியாயப்படுத்துதலை எங்கேயுமே பார்க்க முடியும். இது வந்து ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருந்தாலும் மறுபக்கம் சிந்தனையை தூண்டுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4500 கோடி. அந்த அளவுக்கு இங்கே வருமானம் கள்ளத்தனமாக ஈட்டப்பட்டுச்சுன்னா அந்த பணமெல்லாம் எங்கே போகுது, யார்கிட்ட போகுது? கீழேந்து ஆரம்பித்து மேலே திமுக தலைமை வரைக்கும் போயிட்டுருக்கு. இதுவரை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்ணி 10 ரூபா வாங்கணும்னு எந்த செய்தியும் பார்க்கல. இவங்க சொன்னதான் இருக்க வழியே போய் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு யாரும் அந்த 10 ரூபாய் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா போட்டு 20 ரூபா வாங்கின மாதிரி செய்தி இல்லை. ஏன்னா குடித்தவங்க என்ன பண்ணுவாங்க, போதையில் எடுத்துகிட்டு அந்த பாட்டில் எங்கே தூக்கி தான் போட்டு போகிறாங்க. இல்லைங்க, அதுவே வந்து தூக்கி போடக்கூடாதுன்னெலாம் சொல்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு போக்காக தான் இருக்கும். வயல்கள்லையும் நடைபாதையிலையும் தூக்கி போடுறாங்க. அதுக்கு அவங்க வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து இந்த மாதிரி இங்கே பாட்டிலாம் கடந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் உள்ள டாஸ்மாகை மூடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வேணால் நடவடிக்கை எடுத்தால் அது ஒரு நல்ல அரசு. புரியுதா உங்களுக்கு? ஒரு வயலில் போயிட்டு நீங்கள் பாட்டில் அங்கே நடக்கிறவங்களுக்கும் அங்கே போயிட்டு அடுத்த நாள் போயிட்டு நடவு நட போகிறவங்களுக்கும் காலில் குத்துற மாதிரி அங்கே இருக்க முடியும்? இல்லை மேடம், நீங்கள் இவ்வளவும் சொல்கிறீங்க மேடம். ஒரு சின்ன கடையில் பங்க் கடையில் பொது இடத்தில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதை இவங்களால தடுக்க முடிஞ்சிச்சா? அதுவே தடுக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி ஒரு போதையில் மது போதையில் இருக்கிறவங்க பாட்டில் தூக்கி போடாமல் இருக்கிறது பின்னால் தெரிஞ்சுட்டு போய் இன்னொன்று சொன்னீங்க, அதாவது காலையில் 12 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணிக்கு மூடணும்னு. ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளுமே 24 மணி நேரம் மது விற்பனை நடக்குது. கள்ளத்தனமாக ஒரு ஓட்டையை போட்டு அது உள்ளே போயிட்டு வராத காவல்துறையினர் பார்த்து ரசிச்சுட்டு தானே இருக்காங்க. அதான் நான் கேட்குறேன் மேடம். அதையே வந்து ஒரு திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ஒரு மதுக்கடைக்குள்ள நேரடியாக காலை 10 மணிக்கு அந்த வழியாக அலுவலகத்துக்கு வரும்போது பார்க்குறேன், திருவான்மையூரில் அப்படியே போகிறாங்க வர்றாங்க, பாட்டிலோட வெளில வர்றாங்க. எனக்கு மனசு கேட்கல, காரை நிப்பாட்டுறேன், முகநூலில் லைவ் போட்டுக்கிட்டு உடனே அங்கே உள்ளே போய் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் படம் எடுத்து என்னோட முகநூலில் காமிச்சிருக்கேன், பார்த்தேன் மேடம். ஏன்னா இன்னைக்கு காவல்துறையினரோட போர்டு வச்சுக்கிட்டு அந்த இடத்தையே இப்படி நடக்குதுன்னா அப்போ தமிழகத்தில் எல்லா இடத்துல 5300 கடை, எங்கெங்கேயோ இருக்கிற 3000 கடைகள் எல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு சிட்டிக்குள்ளே மெயின் ரோட்டில் இருக்க தலைநகரத்திலே நடக்குதுன்னும் போது அவுட்ஸ்கட்ஸ்லையும் கிராமத்துலையும் நடக்காமல் இருக்காது. கண்டிப்பாக இதுக்கு வந்து அந்த நேரத்தில் போய் குடிக்கும்போது 20 ரூபா கட்டிங்க்கு கூட, 30 ரூபா கூட, பாட்டிலுக்கு 40 ரூபா கூட, நீங்கள் 100 ரூபா பாட்டில் கூடனாலும் கொடுத்து குடிப்பதற்கு தயாராக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்களே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படி பார்க்குறேன், கோவிட் சமயத்தில் வந்து சில மாதங்கள் மூடி வைக்கப்பட்டிருந்தது இந்த மதுபான கடைகள்லாம் எல்லாமே. அப்போ அதே சமயத்தில் இதே பொதுமக்கள் கட்டுமானத்தோடு தான் இருந்தாங்க. ஏதோ சில இடங்களில் வந்து கள்ளச்சாராயங்கள் இருந்துச்சு, திட்டமிச்சு. ஆனால் பெரியதளவில் வந்து புழக்கத்தில் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதை அப்படியே அறவே குறைச்சிக்கலாம், அதை ஏன் ஒழிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்கன்றது தான் இப்போ ஒரு இதுவாக இருக்குது மேடம். அது சரியான ஒரு கொஸ்டின் தாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மது 41 நாட்கள் வந்து தடை செய்யப்பட்ட, அதாவது டாஸ்மாக் கடைகள் மூடி வைக்கப்பட்டிருந்தது கொரோனா காலகட்டத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில். ஆமாம், கொரோனா முதல் அலையில். இதே கொரோனாவில் அதிக பேர் மரணம் அடைந்தது வந்து கொரோனா 2வது அலையில். அப்போ வந்து திமுக ஆட்சி வந்துருச்சு 21. ஆமாம், அந்த நேரத்தில் அவங்க வந்து மதுக்கடைகளை மூடலை. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் இதன் மூலமாக வருகிற வருமானம் வேண்டாம். ஏன்னா கொரோனா முதல் அலை வந்து உலகமே முதல்ல அப்போ தான் கொரோனாவை பார்க்குது. எப்படி மக்கள் வாழ போகிறாங்க, எப்படி இங்கே அடுத்த நிலைமை மூவ் ஆக போகுது, அரசுக்கு என்ன வருமானம் இருக்கும், அரசு எப்படி மக்களை காப்பாற்றுறதுக்கான வருமானத்தை உருவாக்கும், இது மாதிரியான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையை கூட எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 41 நாள் கடையை மூட சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு. கரெக்ட். இதையெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு ஓட்டு வாங்குறதுக்காக மக்கள் மத்தியில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் டாஸ்மாக் கடையை மூட சொல்கிறோன்னு சொல்லி அன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு இருந்த திமுகவினர் என்ன பண்ணாங்க? டாஸ்மாக் கடையை கூட மூடலை. அதன் பிறகு படிப்படியாக நாங்கள் மதுவை குறைப்போன்னு சொன்னவங்க இதுவரைக்கும் 4.5 வருஷத்தில் 500 கடைகளுக்கு உள்ளாகத்தான் மூடி இருக்காங்க. அதுவுமே வியாபாரம் எங்கெங்கெல்லாம் குறைவாக நடந்துச்சோ அந்த கடைகளை மட்டும்தான் மூடியிருக்காங்களே தவிர மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ளது இந்த மாதிரி உள்ள கடையெல்லாம் மூடலை. நீங்கள் பேருந்து நிலையத்தில் போய் மதுக்கடை வைக்கிறாங்களே, அது எவ்வளவு பெரிய மோசமான செயல். கரெக்ட். நினச்சி பாருங்கள். அந்த இடத்துல குடிக்கக்கூடாதுங்கிற சட்டத்திட்டமும் சரியா இல்லை. அங்கேயே வாசலே நின்று
அங்கே பக்கத்து கடையில் ஒரு கடையில் இந்த கிளாஸை வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே போதையிலே தான் நிற்கிறாங்க. அப்போ பேருந்து நிலையத்தில் போதையில் நின்னா அங்கே எப்படி பெண்கள் போக முடியும், வர முடியும்? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள். கல்லூரி பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைங்க பேருந்து நிலையத்துக்கு வந்து தான் போகணும் அவங்க வீட்டுக்கு. அப்போ அடிப்படையாக இங்கே பெண்கள் மீது ஒரு பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணமில்லாத ஒரு அரசு, மக்கள் மீது ஒரு மக்களை பாதுகாக்காத அரசு, பற்றற்ற அரசாக இவங்க நடந்துட்டு இருக்காங்க. இதற்கான ஒரு அடியை 2026 நிச்சயமாக சந்திப்பாங்க. இந்த இரக்கம் இல்லாத ஒரு செயல். ஏதாவது ஒரு போதையை ஒழிப்போங்கிறீங்க, அந்த இடத்துல மது பாட்டிலே காணும். ஏன்னா அரசு விற்கிதுங்கிறதுனால மது வந்து போதைப் பொருள் இல்லையா என்ன? இல்லை கேட்குறேன். போதை தான் அது. போதைப் பொருளை ஒழிப்போம்னு நீங்கள் மேடை போடும்போது டாஸ்மாக் மது பாட்டில்னு எழுதிய ஒரு பாட்டிலையும் போடணும். அப்படி போடலைன்னா அந்த போதைப் பொருள் ஒழிக்கிறத பற்றி பேசுறதுக்கு தகுதியற்றவர் நீங்கள். இன்னைக்கு ஒயின் ஷாப்பில் போய் சிறார்களுடைய நடமாட்டம் அதிகமாகிடுச்சு மேடம். ஒயின் ஷாப்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கடைங்களில் பார்த்தீங்கன்னா சிறார்கள் வந்து புகைப்பிடித்தல் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு நாளுக்கு நாள். பட் இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு, தமிழக அரசும் சரி, அதே சமயத்தில் இந்த காவல்துறையினரும் வேடிக்கை தான் பார்க்கிறார்களே ஒழிய அவர்கள் எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதான் ஐடென்டி கார்டு கொடுத்து 21 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இது வாங்கணும், சிகரெட் வாங்கணும், மது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான சட்டத்திட்டங்கள் கிடையாது. எந்த இடத்துலையும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணல. வெறும் கையை மட்டும்தான் பார்க்குறாங்க. அது 15 வயசு பையனோட கையா, 16 வயது பையனோட கையான்னு கூட முகத்தை கூட பார்க்குறதில்ல. அதனால் இங்கே வந்து புகைப்பிடிப்பவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு, மது குடிப்பவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. அப்படின்னா அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி இங்கே குறைவாகிட்டே போகுது இல்லை? அதுதான் காரணமாக நான் பார்க்குறேன். இங்கே மதுவில் வந்து குடி நோயாளிகளாக மாற்றப்பட்டவர்களை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய மறுவாழ்வு மையங்கள் எத்தனை அரசால் சரியான முறையில் நடத்தி வர்றாங்க. அதன் மூலமாக முழுமையாக சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு திருந்தி சென்றவர்களுடைய எண்ணிக்கை என்ன? அந்த திருந்தி சென்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நிதி ஒதுக்கி அவர்களுக்கு ஏதோ தொழில் தொடங்கலாம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? அவர்களை பற்றிய விளம்பரங்களை ஏன் அரசு விளம்பரப்படுத்தலை? ஒருவேளை ஒரு குடிநோயாளிங்க நீங்கள் குடியிலேருந்து மீட்டு ஒரு தொழில் வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அதை பற்றிய ப்ரொமோஷன்ஸ், நீங்கள் இப்போ உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் நலம், அது இது சொல்கிறீங்கல்ல, அந்த ஒரே ஒரு குடிகாரர் குடும்பம் திருந்தி இன்னைக்கு நல்லா இருக்குங்கிற வீடியோவை இன்னைக்கு தமிழக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒளிபரப்பி எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்குமே. ஏன் உருவாக்க மாட்டீங்க? உங்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கும் கள்ள வருமானம் ஈட்டுவதற்கும் டாஸ்மாக் கடையை தவிர வேறு எதுவுமே தெரியாது. மக்கள் கல்லீரல் வீணா போய் அழுகி 23-25 வயசுக்குள்ளேயே செத்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு இங்கே உள்ள ஆண்கள்லாம் தள்ளப்பட்டு குழந்தை பிறக்காம ஆண்மை இழந்து பல குடும்பங்கள் சீரழிஞ்சு குழந்தை குட்டிலாம் வச்சுட்டு தாய் வேலைக்கு போய் சம்பாரித்து அவங்க மூலமாக அந்த குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிட்டு அவர்களுக்கு உணவு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இன்னும் மோசமான நிலையில் தன்னுடைய கிட்னியை விற்று கூட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் தள்ளப்பட்டிருக்காங்கன்னா காரணம் என்ன? டாஸ்மாக். நீங்கள் சொல்கிற கிட்னிலையும் ஊழல் தான் இருக்குது. உங்களுடன் ஸ்டாலின்னு சொன்னீங்க. அப்போ 4.5 ஆண்டு காலமாக ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சு, ஏன்னா இந்த 4.5 இயர்ஸாக வந்து இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்கள ஒருவன் குடிகாரன் திருந்திருக்காங்கிறத ஒரு ப்ரமோட் பண்ணுங்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணினீங்கன்னா உண்மையாகவே மக்கள் வந்து ஒருவேளை இது நமக்கான அரசு நினைப்பாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்கள், கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் எல்லோரையும் நீங்கள் வந்து போய் சேரலை, எல்லாராலையும் எட்ட முடியல. நீங்கள் அனைத்து மகளிருக்கும்னு சொன்னதே பெரிய பொய். அதையுமே நீங்கள் உடனடியாக தொடங்கலை. ஆட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 28 மாதம் கழித்து தான் தொடங்குனீங்க அந்த திட்டத்தை கூட. உண்மை. அப்போ நீங்கள் அந்த திட்டத்தை தொடங்கும்போது 28 மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் 28,000 ரூபா பணத்தை போட்டு தொடங்கியிருக்கணும். அது கிடையாது. இப்போ நீங்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாங்கிறீங்க. புதிதாக விண்ணப்பிச்சா இந்த 4 வருஷத்தோட காசையும் நீங்கள் சேர்த்து கொடுக்க போகிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தாங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எது உண்மையாக மக்களுக்கு பயனளிக்குங்கிறத பண்ணாமல் எது உங்களுக்கு பயனளிக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு பயனளிக்கும், நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறத நோக்கி மட்டுமே தான் திமுக நினச்சிது. அதனால தான் சென்ற முறை வந்து பொய் வாக்குறுதிகளை அள்ளி இறைச்சி மக்களை வந்து பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த 2021 தேர்தல் வந்து அப்படி. ஆனால் இப்போ தெளிவாயிட்டாங்க மக்கள், மிக தெளிவாக இருக்காங்க. 1000 ரூபாயாக இருந்தாலும் மக்கள் தெளிவாக இது மக்களுடைய வரி பணம், எங்களோட பணத்தில் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி விலைவாசிலாம் உயர்ந்துட்டு இதில் கொடுக்குறத நாங்கள் வேறு இடத்துல கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒன்றும் 1000 ரூபா ஒன்றும் எங்களுக்கு இலவசமாக வரலைங்கிற ஒரு புரிதலோடு இருக்காங்க. அதனால் 2026 தேர்தலில் திமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். நன்றி மேடம். நன்றி.